தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் மதுரையில் போய் அரசு அதிகாரிகளோட உட்கார்ந்து ஆய்வுகளை செஞ்சுருக்கிறாரு. அது மட்டுமல்ல, வைகை ஆற்றை போய் பார்த்துருக்கிறார். வைகை ஆற்றை பார்த்துட்டு, வைகை தான் இருக்குது, ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் போர்க்களத்தில் நிற்கிறது மட்டும் இல்லை தேசப்பற்று, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு ஆறுகளை மீட்கிறதும் தேசப்பற்று தான். வைகையை மீட்கிறதுக்கு இளைஞர்கள் முன் வரணும். யாரும் செய்யலைன்னா ஆளுநர் மாளிகையே இதை முன்னெடுத்து செய்யும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது. அரசுகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம், இப்படி இருக்கே நீங்கள் கவனிங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் ஒரு ஆளுநர் இந்த அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து இந்த பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல ஆளுநர் வைகையை பற்றி மட்டும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, கங்கையை பற்றியும் அவர் கவலைப்படலாம். ஓகே, கங்கை எவ்வளோ நாசப்படுத்தி கிடக்குறாங்க அப்படின்றத கங்கையை பற்றியும் அவர் கவலைப்படலாம். கங்கையை கிளீன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு பல்லாயிரம் கோடியை கொட்டினாங்க. அதுக்கப்புறமும் கங்கை கிளீன் ஆச்சா? கங்கையை கிளீன் பண்ண முடியல, ஒன்றிய அரசால் கங்கையை கிளீன் பண்ண முடியலன்னா நாங்களே களமிறங்குவோம் அப்படின்னு கூட அவர் பேசலாம். வைகை மட்டும் பேசுகிறாரு, சரி ஓகே, அதோ ஆற்றை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. ஆனால் அதை செய்ய வேண்டியது என்னென்னா, நீர்வளத்துக்குன்னு தனியாக இங்கே அமைச்சர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை கன்வே பண்ணலாம். நீங்கள் உத்தரவுலாம் போட முடியாது. நீங்கள் யார் கலெக்டரு, கமிஷனரு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் உட்கார வச்சு மீட்டிங் போட்டு வைகையை க்ளீன் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை நாங்கள் இறங்கணுமான்னு கேட்குறதுக்கு நீங்கள் யார் இல்லை? முதல்ல ஆய்வு பண்ணுறதுக்கே அப்படிப்பட்ட அதிகாரம் சொல்கிறேன். நீங்கள் ஆளுநர் நிர்வாகத்தில் தலையிடுறதோடைய வேலை ஆளுநருக்கு கிடையாது. உங்களை எதுக்காக இங்கே அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணதுங்கிறது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் ஒரு பாலமாக இருப்பீங்க. அங்கே இருக்க மெசேஜை இங்கே கன்வே பண்ணுவீங்க, இங்கே இருக்கிறத அங்கே சொல்லுவீங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு போஸ்ட்மேன் அப்படிங்கிறது தான் கடந்த ஆட்சியில் அவர் மேலே சொல்லப்பட்ட விஷயம். ஆளுநரை பார்த்து கடந்த ஆட்சியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் சொன்னது ஆளுநருங்கிறவர் மாநிலத்தினுடைய விஷயங்களை மேலே சொல்கிறதுக்கும் மேலே சொல்கிற விஷயங்களை கீழே சொல்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்மேன். அதை தாண்டி உங்களுக்கும் தமிழ்நாட்டுடைய ஆட்சி தொடர்பாக கருத்து சொல்கிறதோ, ஆட்சி தொடர்பாக நீங்கள் உள்ளே பூந்து ஆட்சியில் தலையிடுறதோ, நிர்வாகத்தில் தலையிடுறதுக்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆளுநருங்கிற பதவி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கணும். பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க மாகாணங்களை வச்சுருந்தப்ப அந்த மாகாணங்களை பிரிட்டிஷ் அரசு தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தமிழ்நாட்டில்னா இங்கே மெட்ராஸ் மாகாணத்தில் நீதி கட்சியோடைய ஆட்சி இருந்தது. என்னதான் நீதி கட்சி ஆட்சி பண்ணாலுமே ஆளுநர் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா பிரிட்டிஷ் அவங்க இதை அரசு கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறதுக்காக மாகாணங்களில் ஆளுநருங்கிற பதவியை வச்சுருந்து ஆளுநருக்கு எக்கச்சக்க அதிகாரத்தை கொடுத்துருந்தாங்க. எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், ஒரு மேற்பார்வையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய. ஆமாம், பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னை கட்டுப்பாட்டில் மாகாணங்கள் இருக்கிறதுக்காக உருவாக்கினது. அப்போ சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெறும்போது பிரிட்டிஷ் அரசின் அதிகாரத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஆளுநர் பதவி நீக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இவங்களும் அதை அப்படியே கன்டினியூ பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் அரசுங்கிற இடத்துல அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்றிய அரசு உட்காந்துட்டு, ஒன்றிய அரசு மாநிலங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த ஆளுநர் பதவியை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுக்கு. அப்புறம் பல மாநிலங்களில் எதிர்ப்பு தெரிவித்து அதனுடைய ஆளுநருடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு, குறைக்கப்பட்டது. நிர்வாகத்தில் தலையிடக்கூடாதுங்கிற லெவலில் அது குறைக்கப்பட்டுச்சு. ஆனாலுமே ஆளுநருங்கிற பதவி தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு, குறிப்பாக எதிர்கட்சிகள், அதாவது மேலே ஆட்சியில் இருக்கக்கூடிய டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அல்லாத வேறு கட்சிகள் மாநிலங்களில் ஆட்சி பண்ணால் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, அவங்கள செயல்படாமல் தடுக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆளுநர் பதவி பயன்படுத்த அவங்க போடக்கூடிய புதிய சட்டங்கள் விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு குறுக்குச்சவராக தான் அவர். ஆமாம், ஆர்டிகல் 163 தான் ஆளுநருடைய ரோலை இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனில் வரையறுக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் மாதிரியான ஒரு மாநிலத்தின் அமைச்சரவை அவங்க கொடுக்குற அட்வைஸ் படி தான் நீங்கள் செயல்படணும். அதான் வேலை. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அமைச்சரவை என்ன அட்வைஸ் பண்ணுதோ அந்த அட்வைஸில் தான் நீங்கள் செயல்படணும். உங்களுக்கு தனியாக எந்த அதிகாரமும் கிடையாது.
உங்களுக்கு தனியாக இருக்கிற அதிகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுற சட்டங்கள், அந்த மசோதாக்கள், அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுற அதிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நீங்கள் உங்கள் இஷ்டப்படிலாம் கன்சிடர் பண்ண முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. ஆமாம், உங்கள் இஷ்டப்படிலாம் கன்சிடர் பண்ண முடியாது. என்னதான் இவங்க அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லையா சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பணும். இல்லைன்னா ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம், இதை இந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம். திரும்பவும் அனுப்பிச்சாங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து சைன் பண்ணி தான் ஆகணும் அதை. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, இது வந்து கோர்ட்டோட அதிகாரத்தில் தலையிடுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பலாம். இதை தவிர உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு பன்வாரிலால் புரோஹித் அதிமுக ஆட்சி காலத்தில் இது மாதிரி நடந்தது. எடப்பாடி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நடந்ததில்லை. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஆளுநர் அப்படிங்கிறவங்க இருந்த இடம் தெரியாமல் இருந்துக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை அடித்த கதையெல்லாம் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னாடி இங்கே எடப்பாடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஆளுநர் ஆட்சி தானே அப்படின்னு இல்லை, நான் கேட்குறது இந்த ஆட்கள்லாம் வந்து கிளம்பி வாரது நம்ம ஆட்சி தானே அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் வாராங்களா அப்படிங்கிற ஒரு எடப்பாடி ஆட்சியில் தான் முத ஆளுநர்கள் ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருந்தப்போ அவர் இப்படி தான் நிறைய இடத்து ஆய்வெல்லாம் போனார். அதில் ஒரு பாத்ரூமெல்லாம் அவர் வந்து உள்ளே போய் பார்த்து அதெல்லாம் பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஒரு பெண் பத்திரிகையாளரை கன்னத்தில் தட்டினது, ஆமாம், இப்படி பல மாதிரி நான் நினச்சி தட்டினேன். பல சர்ச்சைகளை அவர் தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த ஆட்சி காலத்தில். ஆனால் அப்போ வந்து அதிமுக ஆட்சியாளர்கள் அவர் எதிர்த்து பேசவே இல்லை. அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுன்னா ஓவராக ஆட ஆரம்பித்தார். அங்கங்கே அவர் நினைக்கிற இடத்துலாம் ஆய்வு போவார். இப்போ நம்ம டிவிகேல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எடுத்துன்னு எங்கே பார்த்தாலும் ஆய்வு சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் பன்வாரிலால் புரோஹித் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில். இப்போ ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் என்ன பண்ணாங்கன்னா ஆளுநர் போகிற இடத்துலலாம் கருப்பு கொடி காமிச்சாங்க. இது மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, கிளம்புன்னு சொல்லிட்டு. அப்போ பன்வாரிலால் புரோஹித் பண்ணதை அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு RN ரவி வந்தார். அவரும் நிறைய ஆட்டம் போட்டார். ஆனால் அவரால் இந்த மாதிரி ஆய்வெல்லாம் பண்ண முடியல. காரணம் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பை வந்து ஆளுநருக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆளுநர்னால் உன் வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயமா இருந்தது. சட்டமன்றத்திலே நீ வந்தாலும் நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற வெளிநாட்டில் ஆளுநர் வாசிக்காமல் இவங்களுடைய உரையை வாசிக்காமல் கிளம்புனது, பெரியார் அண்ணா பற்றிய அந்த குறிப்புகளை வாசிக்காமல் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த காலம். அதுதான் அதெல்லாம் பண்ணும்போது கடுமையான எதிர்ப்பை இவங்க பதிவு பண்ணாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறதுனா வெளியில் போங்க அப்படின்றத வெளிப்படையாக சொன்னாங்க. அவரும் கோச்சிட்டு வெளில போவார். இவங்க கண்டுக்காமல் ஆளுநர் உரையை இவங்களே வாசிப்பாங்க. இப்போ ஆளுநருக்கான மரியாதைங்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மரியாதை இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும். இல்லை நீங்கள் அதை உங்களுடைய அதிகார எல்லையை மீறி நீங்கள் ஆட்சியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி தலையிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மரியாதை இங்கே கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நீங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. ஆமாம் இருந்தது. அப்போ அண்ணா காலத்திலேருந்து திமுகவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஆட்டுக்கு தாடி வந்து சும்மா தேவையில்லாமல் தான் தொங்கிட்டு இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு பதவி தான் ஆளுநர் பதவி அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடு. அப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போடப்பட்டுச்சு, மாநிலங்களினுடைய அதிகாரத்தை மீண்டும் வரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கமிட்டியினுடைய தமிழ்நாடு அரசால் போடப்பட்ட அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து ஆளுநர் பதவி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க அந்த கமிட்டிலையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கூட கடைசியாக ஸ்டாலினோட ஆட்சியில் குரியன் ஜோசப்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதுலேயும் ஆளுநருக்கு எதிரான விஷயங்கள் இருந்தது. மாநில சுயாட்சி பற்றிய அந்த ஆய்வில். அப்போ அந்த 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 குழு வந்து முழுமையாக தன்னுடைய அறிக்கையை தர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு பாதி அறிக்கை பார்ட் 1 மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த ஆட்சியில் அந்த குழு தொடர்ச்சியாக இயங்கிறதுக்கு அனுமதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இல்லை, இதில் தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதை வலியுறுத்தி இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்கும்போது ஜோசப் குரியன் அவர்களுடைய இந்த ஆய்வு தொடர்ச்சியாக நடக்கணும், மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற இதை வந்து வலியுறுத்தி இருந்தாங்க. எனக்கு என்ன கேள்வி எழும்புதுன்னு சொன்னால்,
இந்த ஆட்சியில் வந்து எம்எல்ஏக்களும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அமைச்சர்களும் வந்து போகிற இடம் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறது, ஆய்வு பண்ணுறது, இப்படி எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஆட்சி தானே இது அப்படின்னு சொல்லி, ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து 2 முறை ஜனகணமன வந்து பாடப்பட்டது. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம், இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கும்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து அடித்தார் ஆளுநர் அவர்கள். அப்போது நம்ம ஆட்சி தான், நம்ம பிள்ளைங்க தான் இருக்கிறது, நம்ம போய் ஆய்வு பண்ணணும் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு இறங்கி இருக்கிறாரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஆட்சியில் அவர் வந்து எப்படி இவ்வளோ தைரியமாக கடந்த ஆட்சி காலங்களில் செய்ய முடியாததை இப்போ எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, த சேம் எடப்பாடி மொமெண்ட் ரிப்பீட் ஆகிருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. விஜயினுடைய ஆட்சி அப்படிங்கிறது கடந்த கால எடப்பாடி ஆட்சி எப்படி ஒன்றிய அரசு சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சொல்லிச்சோ, அதே மாதிரி ஒரு ரிப்பீட் ஆகி இருக்கிறதாக ஆளுநர் நினைக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ அதனால தான் அந்த ஆட்சியில் பண்ணதை இந்த ஆட்சியில் ரிப்பீட் பண்ணுறாங்க. நடுவில் 5 வருஷம் பண்ண முடியல. அப்போ மறுபடியும் நம்ம பவருக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஆளுநர் நினைக்கிறாரான்னு தெரில. ஏன்னா நீங்கள் வந்தே மாதரம் பாடப்பட்டதாக இருக்கலாம், சரி அதை கூட ஆளுநருடைய விழா அப்படின்னு நம்ம விட்டுடலாம். அதுக்கு பிறகு சட்டப்பேரவையில் நீங்கள் சொன்ன மாதிரி 2 முறை பாடப்பட்டுச்சு. இந்த பதவி ஏற்கும் போது விஜய் போன அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுவே ஆளுநருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கும். அந்த ஒரு 4 முறையா திரும்ப திரும்ப போனாரு, அதற்கான எந்த விதமான கண்டனங்களையும் ரெக்கார்ட் நோட் சைன் பண்ற ஸ்டூடெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வான்னு சொல்ற மாதிரி ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருந்ததும், ஒவ்வொரு முறையும் விஜய் போய் ரொம்ப பணிவா, முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆக போறார், அவர் வந்துட்டு ஆளுநர் முன்னாடி இப்படி நின்றுட்டு எப்படியாவது பார்த்து கொடுங்கன்ற மாதிரி நிற்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் இருந்ததில்லை. அப்போ அதுதான் ஆளுநருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில். நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்க, நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அப்போ நாங்கள் ஃப்ளோரில் நாங்கள் பெரும்பான்மையை காமிப்போம் அப்படின்னு தைரியமாக அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வேலை என்ன, நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டோம், எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, நாங்கள் பெரும்பான்மையை ஃப்ளோரில் காமிக்கிறோம், சட்டமன்றத்தில் காமிக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தைரியமாக சொல்லியிருக்கலாம். இதில் என்ன கொடுமைனா, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எதுக்குமே போராடினதில்லை, ஆனால் அவங்க இதுக்கு போராடினாங்க ஆளுநருக்கு எதிராக. ஆனால் எந்த கட்சி இது இந்த வாய்ஸை எழுப்பி இருக்கணுமோ அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதை எழுப்பவே இல்லை. சரி, 60 வருஷத்துக்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, ஒருவேளை சைன் போடாமல் போயிட்டாருன்னா அமைச்சர் பதவி இருக்காது, உள்ளாட்சி தேர்தலில் எப்படின்னு தெரியாது. அது டிப்பிக்கல் அந்த ஸ்டூடெண்டோட மனநிலை தான். ரெக்கார்ட் நோட்டு சைன் பண்ண மாட்டாரோ ஒருவேளை, இல்லை எதுக்கு நம்ம பொறுமையாகவே போவோம் அப்படின்ற மாதிரி டிப்பிக்கல் அந்த ஸ்டூடெண்ட் மனநிலையிலையும் ஆளுநர் வாத்தியார் மனநிலையிலையும் இருந்ததனுடைய விளைவு அதை அவர் வந்து இன்னும் கன்டினியூ பண்ணுறாரு. அப்போ அதே தான் சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடினப்பையும் நடந்தது. ஏன் பாடினீங்க அப்படின்னு கேட்டால் 2 முறை பாடக்கூடாதான்னு கேட்குறாங்க. சட்டமன்ற மரபுன்னு ஒன்று இருக்குது. ஏன் 100 முறை கூட பாடலாம், ஏன் 2 முறையோடு நிறுத்தினீங்க, 3 முறை பாட வேண்டியது, 4 முறை பாட வேண்டியது? மரபுல என்ன இருக்கோ அதை தானே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எதுக்கு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க? நீங்கள் தேசிய கீதத்தை 2 முறை பாடினீங்கன்னு சொன்னால் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடுங்க, 2 முறை முடியும் போதும் பாடுங்க, ஏன் பாடல? அப்படி பாடிருக்கலாம். அப்போ ஒரு நிர்பந்தம் வந்து கவர்னர்லேருந்து இருந்திருக்கு, அந்த நிர்பந்தத்துக்கு பணிஞ்சிருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் இவர் வந்து திருவா போறாரு. ஆமாம். இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து நாங்கள் ஆளுநரை பகச்சிக்கிட்டா அது ஒன்றிய அரசை பகச்சிக்கிற மாதிரி, அப்போ நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம் அப்படிங்கிறது. அதனால தான் விஜயை வந்து அவருடைய உரையில் வந்து படிக்கும்போது, பதில் உரையில் படிக்கும்போது, கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் வந்து ஒன்றிய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம். அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டின் விளைவு தான் 2 முறை தேசிய கீதம் பாட வச்சு. ஒன்றிய அரசு இதை விரும்புது. நம்ம சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. அந்த சட்டமன்றத்தில் அந்த இறையாண்மையை மீறி டெல்லி அரசு வந்து இதில் தலையிட்டு இங்கே 2 முறை பாடணும்னு சொல்லுது ஆளுநர் வழியாக. அப்போ நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பலை, அதனால் அவங்க சொல்கிறத நாங்கள் பணிந்து விட்டோம், அதனால் நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னு அவங்க வந்து, நாங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறோம், பார்த்துக்குங்கன்னு ஒரு மெசேஜை கொடுத்தாங்க. ஆனால் அந்த மெசேஜினோட விளைவு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இந்த சுச்சுவேஷனை யோசிச்சுப்பார். அந்த இடத்துல ஒரு நாட்டாமல் இருக்கிறார், நீங்கள் கீழே இருக்கிறீங்க. அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்தில் நீங்கள் பணிந்து போனால் உங்களுக்கு நீதி வந்து ஒருபோதும் கிடைக்காது.
உங்கள் பின்னாடி ஒரு 100 பேர் நின்று உங்களுடைய வலிமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீதி கிடைக்கும் ஒரு கட்ட பஞ்சாயத்தில். ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம எதுவும் செய்ய முடியாது. எளியவனாக இருக்கிறவனுக்கு வந்து இப்போது ஒரு கட்ட பஞ்சாயத்தில் இவனுக்கு சப்போர்ட்டாக யாருமே வரல அப்படின்னா அவனுக்கு நீதியே கிடைக்காது, ஒரு காலத்துலையும் கிடைக்காது. அப்போ என்னன்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கான்ஸ்டியூஷன் படி அப்படி இல்லைனாலுமே ஒன்றிய அரசு அப்படித்தான் செய்யணும்னு நினைக்குது. இப்போ இல்லை, தமிழக மக்களுடைய ஒரு ஆதரவு இருக்கு, நீங்க வலிமையாக நிற்க வேண்டியது தானே. அப்போ அந்த தெம்பு இல்லையாங்கிற உங்களுக்கு வந்து 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 108 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. உங்கள் கூட வந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்ட வரலாறு கொண்டவங்க. நீங்கள் வந்து இவங்கெல்லாம் உங்களை பேக் பண்ணும்போது கம்யூனிஸ்டுகள் உங்களோட இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் உங்களோட இருக்குது, IUML உங்களோட இருக்குது. இப்படி பாரம்பரியம், எதிர்ப்பு பாரம்பரியம் கொண்ட கட்சிகள்லாம் உங்கள் பின்னாடி இருக்கிறப்ப ஏன் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இயங்க விடாமல் உங்களை எது தடுக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, இதுக்கு பின்னால் தான் நீங்கள் கரூர் CBI விசாரணை, இந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்களுடைய கண்ணுக்கு வந்து வந்துட்டு. அதுதான் இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து இணக்கமாக போவதால் உங்களுக்கு ஏதாவது கூடுதலாக கிடைத்ததா அல்லது கிடைக்க போகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ யார் வந்து எதுவும் கடந்த ஆட்சியில் யாரும் கண்ணை மூடிக்கொண்டுலாம் எதையும் எதிர்க்கல, எதிர்க்க வேண்டிய சூழல்கள் இருந்தது, எதிர்த்தாங்க. அப்போ நீங்கள் வந்து இணக்கமாக போவதால் உங்களுக்கு ஏதாவது கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு எதை நீங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ இங்கே ஆளுநர் இணக்கமாக போவதால் ஆளுநர் ஆய்வுக்கு வந்திருக்கிறார். அதுதான் நடந்திருக்கு. அதிகாரத்தை மீறி ஒன்றிய அரசு தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ண நினைக்குது. இணக்கமாக போவதனால் வந்த விளைவு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி தமிழ்நாட்டுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் நீங்கள் இணக்கமாக தான் போயிருக்கீங்க. இல்லை, இதை வந்து திருமாவளவன் எதிர்க்கிறாரு, அதுபோல் வந்து கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறாங்க. நிச்சயமாக இதை எதிர்த்து வந்து குரல் கொடுக்கணும் தமிழக அரசு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் தமிழக அரசினுடைய சார்பில் எந்த குரலும் வந்து இதற்கு வரல. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். திருப்பரங்குன்றத்துலேருந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை வந்து இப்போ வந்து மறுத்த விஷயம், அந்த தீர்ப்பு விஷயங்கள்லேருந்து இப்போ கவர்னருடைய இந்த ஆய்வுக்கு வன்னியரசு அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நிர்மல்குமாரும் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு வழியாக தெரிவிச்சிட்டார். ஏன் தெரிவிக்கலன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முதல் அறிக்கை வந்து இப்போவும் எப்படி அதிமுக ஆட்சியில் அதுக்கு எதிரான ஆளுநருக்கு எதிரான முதல் கருப்பு கொடி போராட்டத்தை திமுக தொடங்கிச்சோ, இப்போவும் ஆளுநருடைய இந்த அதிகார மீறலுக்கு எதிரான முதல் அறிக்கையை உதயநிதி தான் வெளியிட்டார். இதெல்லாம் திமுக பிரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சொல்லலை, புரியுது. ஆனால் வந்து ஆளுநருடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அந்த கட்சி எவ்வளோ உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க. நீங்களும் தான் உங்கள் முதல் மாநாட்டில் ஆளுநர் பதவி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, ஆளுநர் பதவியை நீக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு முதல் மாநாட்டில் உங்களுடைய கொள்கைகளாக நீங்கள் பேசுனீங்க. ஆனால் செயல்பாடு அப்படிங்கிறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக தலைகளாக இருக்கு. அப்போ சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படலை அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. அப்போ ஒன்றிய அரசோடு நீங்கள் இணக்கமாக போவதன் மூலமாக இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாடு அரசின் அதிகாரம் பறிக்கப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகளை மீறி ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ நம்ம குடியரசுத் தலைவரை கூட எடுத்து ஒப்பிடுவோங்க. குடியரசுத் தலைவர் டெல்லியில் இருக்கிறாரு. அவர் கூட வந்து ஒரு வகையில் வந்து மக்கள் பிரதிநிதிகளால் இன்டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எம்பிக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் பிரதிநிதிகளால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து டைரக்ட் நியமன பதவி. டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சி யாரை முடிவு பண்ணுதோ அவர் வந்து இது வரைக்கும் அவருடைய அரசியல் வரலாறு என்னவாக இருக்கலாம், அவருடைய என்ன பின்னணியாகனா இருக்கலாம், அவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஆளுநராக போட்டுடலாம். நாளைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட வேற ஏதாவது மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆகலாம், அண்ணாமலை ஆகலாம், யாரோ ஒன்றா விரும்பக்கூடிய நபர்கள். ஒரு பின்னணிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு நெருக்கமானவராக இருக்கணும். டெல்லியில் இருக்க கட்சிக்கு நெருக்கமானவராக இருந்தால் யாரோ ஒன்றா போட்டுற முடியும். இப்போ இருக்கக்கூடிய அர்லேக்கர் அப்படிங்கிறவர் வந்து கேரளாவினுடைய ஆளுநர். அவர் தமிழ்நாட்டு ஆளுநர் கிடையாது. அவருக்கு கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுப்பு ஆளுநருக்கே அவர் வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னும் நேரடி ஆளுநருங்கிறவர் நியமிக்கப்படல தமிழ்நாட்டுக்கு. அப்போ அவர் வந்தால் தான் இன்னும் என்னென்னலாம் இங்கே ஆளுநர் மாளிகையின் அட்ராசிட்டி என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்.
இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அடிப்படையிலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒன்றிய அரசோடு இணங்கி சமரசம். போகணும், சமரசமாக போகணும்னு நினைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த வகையிலும் நன்மை பயக்காது. முதல்வருக்கு ஒன்றா அது ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலுமே ஆளுநரோடு சமரசமாய் போவது அப்படிங்கிறதோ அல்லது ஒன்றிய அரசோடு இணங்கி போவது, ஒன்றிய அரசுக்கு இறங்கி போவது அப்படிங்கிறதோ எந்த வகையிலுமே அது தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காது. ஒரு வகையாக நிர்மல்குமாரிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆளுநர் வந்து நேற்று தான் டெல்லிக்கு போயிருக்கிறார். இவ்வளோ நாளாக அவர் இந்த ஆய்வெல்லாம் பண்ணலை. டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணியிருக்காரு. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு இங்கே ஆய்வு நடக்குது. அப்போ இந்த ஆய்வு ஆளுநரின் ஆய்வா அமித்ஷாவின் ஆய்வாங்கிற கேள்வி வருது. ஓகே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க வந்து 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மீதி 233 தொகுதியிலையும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில். அதே மாதிரி பிரதமராக மோடி வந்தப்ப தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் நிராகரிக்கப்பட்ட கட்சி பாஜக. அப்போ அந்த கட்சியினுடைய பிரதிநிதியான அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் ஆய்வு பண்ணுறதுக்கு ஆளுநரை அனுப்பியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைமை தமிழ்நாட்டுக்கு ஆளுநரை வந்து நேரடியாக தன்னுடைய ஆட்சியை நடத்துவதற்காக ஆளுநரை அனுப்பி வைக்குது. அவர் டெல்லியில் போகிறாரு, அடுத்த நாள் ஆய்வு பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு என்ன வேணா பண்ணுவோம், நாங்களே களத்தில் இறங்குவோன்றார். இந்த மாதிரி தான் திருவள்ளுவருக்கு காவி போட்டு பண்ணது. அப்போ இதுக்கெல்லாம் உடனடியாக வந்து கண்டனம் தெரிவிக்காமல் விடுறதுனுடைய விளைவு அடுத்தடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை வந்து இது ஸ்டாப் பண்ணப்படணும் ஏதோ ஒரு பாயிண்டில். அப்போ இந்த அரசினுடைய ஆளுமை திறன் என்னவோ அதுதான் இந்த ஆளுநரினுடைய நடவடிக்கையை ஸ்டாப் பண்ணுமா பண்ணாதாங்கிறத முடிவு பண்ணும். இது வரைக்கும் அவங்க அந்த ஆளுமை திறனை காட்டலை. இப்போதான் நிர்மல்குமார் ஒரே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. பட் இதில் நேரடியாக முதலமைச்சரே பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் இதில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கிறது, இங்கே வந்து குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து திமுக குற்றம் சாட்டிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே குதிரை பேரம் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வைகோ அவர்களை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே கவர்னர்கிட்ட திமுக கொடுத்துருக்கு. அப்போது இந்த அரசின் மீது, அரசினுடைய செயல்பாடுகள் மீது தலையிடுவதன் மூலமாக இவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் இருக்குமா? அதுதான் எச்சரிக்கைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் பல லூப்பில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. ஒன்று வந்து குழந்தைங்களை வச்சு கேம்பெயின் பண்ணது, அதுக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்குது. ரெண்டாவது கரூரில் இருக்கக்கூடிய சிபிஐ வழக்கு. அதுலேருந்து தன்னுடைய பேரை எப்படியாவது நீக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆதவர்ஜுனாலேருந்து விஜய்லேருந்து என் மேலே பழி போடுறாங்கன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த விசாரணை இன்னும் முடியல. விசாரணை முடிவில் தான் தெரிய வரப்போகுது அதில் யாருக்கு தொடர்பு இருக்குங்கிறதெல்லாம். அடுத்தது வந்து குதிரை பேர வழக்கு. குதிரை பேர புகார் அப்படிங்கிறது நீங்கள் நேரடியாக ஆளுநர் கையிலையும் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இவங்களுடைய அந்த நியமன நடவடிக்கைகள் எதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கலை. விஜய் தன்னுடைய நண்பர்களை ஃபுல்லாக எடுத்து வந்து அரசாங்க பதவியில் உட்கார வச்சு அரசாங்க தலைமைச் செயலகத்தில் அவங்களுக்கு அறைகள் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய ரகசியம் அப்படிங்கிறது பறிபோகுது அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இப்படி பல லூப்பில் வந்து விஜய் வந்து சிக்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் தாண்டி வந்து என் பிடி உங்களுடைய பிடி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஆளுநர் வந்து ஒரு பாலை போட்டு பார்க்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு. அந்த பாலுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா அவர் அடுத்த பாலை போடுவார். அப்பயும் தெரிவிக்கலை அப்படின்னா நேரடியாக அவரே ஆட்சி நடத்துறதுக்கான நடவடிக்கைகளில் இறங்குவார். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா எப்படி அவங்களோட முதல் மாநாட்டில் தெரிவித்தாங்களோ அந்த அளவுக்கான எதிர்ப்பு திறனை வந்து ஆளுநருக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வலுவான ஒரு எதிர்ப்பை தாவைக்கா தெரிவிக்குமா, மற்ற கட்சிகள் என்ன நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பேசுவோம் தொடர்ந்து. நன்றி.